இதுவரை வரலாற்றிலேயே இல்லாத அளவாக உயர்ந்த தங்கத்தின் விலை. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 720 ரூபாய் விலை உயர்ந்து 99,680 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவிற்கு 3000 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 213 ரூபாய்க்கு விற்பனை. ஐம்பத்தைந்து ஆண்டு கால வரலாற்றில் புதிய உச்சம் தொட்ட முட்டை விலை. ஒரு முட்டை பண்ணை கொள்முதல் விலை 6 ரூபாய் 25 காசுகளாக நிர்ணயம். தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும். டிசம்பர் 18ஆம் தேதி வரை மழை தொடரும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம். சூறை காற்று வீசக்கூடும் என்பதால் குமரி கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. தமிழகத்தில் இன்றும் நாளையும் பனியின் தாக்கம் அதிகரிக்கும். இயல்பை விட 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறையும் என்றும் கணிப்பு. உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் 3ஆம் நாளாக உறைபனியின் தாக்கம் அதிகரிப்பு. தேயிலை செடிகள் கருகும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் கவலை. டெல்லியில் மக்கள் மூச்சுவிட சிரமப்படும் அளவிற்கு மோசமான நிலையில் காற்று மாசு. காற்றின் தர குறியீடு 490 கடந்தது. ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் வெளிப்புற விளையாட்டு நடவடிக்கைகளை நிறுத்த ஆணை. டெல்லியில் காற்று மாசு அதிகரித்திருக்கும் நிலையில் எல்லையோர மாநிலங்களில் காற்று தர மேலாண்மை ஆணையம் நடவடிக்கை. மூடுபனி காரணமாக தெளிவாக வழித்தடத்தை காண முடியாத நிலை. விமான சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வானிலையை உன்னிப்பாக கவனிப்பதாகவும் இண்டிகோ விளக்கம். தமிழகத்தில் விவசாயிகளுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாட பிரதமர் மோடி திட்டம். ஜனவரி 13ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் காசி தமிழ் சங்கம நிறைவு விழாவிலும் பங்கேற்பார் என தகவல். தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம். இணை பொறுப்பாளர்களாக அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர் மோகோல் ஆகியோரை நியமித்து அறிவிப்பு. சென்னை விமான நிலையத்திற்கு அருகே ஹஜ் இல்லம் அமைக்க நாளை அடிக்கல் நாட்டுகிறார் முதல்வர். புனித ஹஜ் பயணம் செல்லும் பயணிகள் ஒரு நாள் முன்பாகவே வந்து சென்னையில் தங்க ஏற்பாடு. இந்தியாவிலேயே சித்தாந்த ரீதியாக பதிலடி கொடுக்கும் ஒரே மாநில கட்சி திமுக என முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். சங்கிப்படையே வந்தாலும் தமிழ்நாட்டை வெல்ல முடியாது என்றும் அமித்ஷாவுக்கு நேரடி சவால். அவங்களால வெற்றி கொள்ள முடியாதது நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான். அதனால்தான் அமித்ஷா போன்றோருக்கு நம்ம மேல எரிச்சல். மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல, உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக விருப்ப மனு விநியோகம் தொடக்கம். வரும் 23ஆம் தேதி வரை விருப்ப மனு விநியோகம் நடைபெறும் என அதிமுக அறிவிப்பு. வாரிசு அரசியலுக்கு அதிமுக பாஜக கூட்டணி முடிவுரை எழுதும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சூளுரை.
திருவண்ணாமலையில் அதிமுக குறித்த உதயநிதியின் பேச்சு அரசியல் அநாகரிகம் என்றும் விமர்சனம். உதயநிதி ஸ்டாலினுடைய வாரிசு அரசியலுக்கு தடையாக இருப்பது தமிழகத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற ஜனநாயகத்தின் அடையாளம் தான். எத்தனை கோடி விமர்சனங்கள் வைத்தாலும் அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எதிர்கொள்வார்கள். தமிழகத்தில் பாஜக வெல்ல வாய்ப்பு அதிகம் உள்ள 65 தொகுதிகளின் பட்டியல் தயார் என தகவல். நேற்று அமித்ஷாவுடனான சந்திப்பில் பட்டியலை நயினார் நாகேந்திரன் கொடுத்ததாகவும் தகவல். டெல்லியில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கருடன் செல்வ பெருந்தகை ஆலோசனை. ராகுல் காந்தியின் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தால் ஆலோசனை கூட்டம் ஒத்திவைப்பு. கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் கட்சிகள் அமமுகவுடன் பேசி வருவதாக டிடிவி தினகரன் பேட்டி. முடிவெடுக்க பிப்ரவரி மாதம் வரை அவகாசம் இருப்பதாகவும் விளக்கம். பிப்ரவரி 24 வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு. ஏன்னா இன்னும் சில கூட்டணியின் தலைமை ஏற்கின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களோடு பேசி வருகிறார்கள். ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை சொல்வதுதான் நன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஈரோட்டில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள 5 நிபந்தனைகள் விதிப்பு. கூட்டம் முடிந்தவுடன் சொந்த செலவிலேயே நிலத்தை சுத்தம் செய்து கொடுக்க வேண்டும் என அறிவுறுத்தல். அன்புமணியை மத்திய அமைச்சராக்க வேண்டும் என ராமதாசிடம் வலியுறுத்தியதே நான் தான். அன்புமணியின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்தது குறித்தும் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி விளக்கம். இன்னைக்கு அன்புமணி இன்னைக்கு எல்லாம் பேசுறாரு, அவருக்கு திறமை இருக்குது, பேசுறாரு. எப்படி மத்திய அமைச்சரானாரு, யாரால் அமைச்சரானாரு அவரு சொல்லணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லணும். ராமதாசுடன் அன்புமணி சேர்வதற்காக பாமகவில் இருந்து விலக தயார் என்று ஜி.கே. மணி அறிவிப்பு. அன்புமணி துரோகிகள் என்று குறிப்பிடும் அனைவரும் பதவியை ராஜினாமா செய்யவும் தயார் என பேச்சு. மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணியும் ஒன்னா சேர்றாங்கன்னு சொன்னா யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்க கட்சி விட்டு வெளியில போயிடுறோம். என்ன ஜி.கே. மணி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றேன். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் கோயில் நிர்வாகத்திற்கே முழு உரிமை. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தேவஸ்தானம் தரப்பு திட்டவட்டம். தனிநபரின் விருப்பத்திற்கு ஏற்ப தீபம் ஏற்ற முடியாது என தேவஸ்தானம் மறுப்பு. 100 ஆண்டுகளுக்கு மேல் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் நடைமுறை ஆகம விதிப்படி நடப்பதாகவும் விளக்கம். டெல்லியில் நடந்த காங்கிரஸ் ஆர்ப்பாட்டத்தில் பிரதமர் மோடி மீது தரமற்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டதாக நாடாளுமன்றத்தில் பாஜக குற்றச்சாட்டு. இரு அவைகளிலும் கூச்சல், குழப்பம். சென்னையில் செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறுவதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவு. உரிமம் பெறாதவர்களுக்கு தலா 5000 ரூபாய் அபராதம் விதிக்க குழு அமைத்த மாநகராட்சி. சபரிமலையில் மண்டல பூஜையில் ஐயப்பனை தரிசித்த பக்தர்களின் எண்ணிக்கை 25 லட்சத்தை கடந்தது. அதிகபட்சமாக டிசம்பர் 8ஆம் தேதி 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் தரிசனம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் தனது கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட நடிகை ஆதங்கம். முழுமையான நீதி கிடைக்கவில்லை என நடிகை மஞ்சு வாரியர் வேதனை. உத்தரப்பிரதேசத்தில் வரதட்சணையாக காரும் 20 லட்சம் ரூபாய் பணமும் கேட்ட மணமகன். மேடையிலேயே திருமணத்தை நிறுத்திய மணமகள்.
குளிர்காலம் தொடங்கிய நிலையில் முதல் பனிப்பொழிவை வரவேற்ற உக்ரைன் தலைநகர். பனியில் வயது வித்தியாசமின்றி உற்சாகமாக விளையாடிய கீவ் நகர மக்கள்.